லாஸ்ட் பார்ட்ல தன்னுடைய குழந்தைகளை பார்க்கறதுக்காக ரொம்ப சந்தோஷமா ஹீரோ ஓடி வரானா, இன்னொரு பக்கம் ஹீரோயினோ இறந்த தன் பையனை வந்துட்டு ஒரு துணியை வச்சு மூடிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோவோ ஷாக் ஆயிட்டு இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. அவளோ நம்மளுடைய பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோவால இதை நம்ப முடியலையா, என்ன விளையாடுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அந்த துணியை எடுத்து விட்டு தன்னுடைய குழந்தைய பாக்குறானா. பார்த்தோன்னே பயங்கரமா வந்து ஷாக் ஆயிடுற. என்னாச்சு, கடுத்திருந்து பாரு, நான் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. பக்கத்துல இருக்கக்கூடிய நர்ஸை பார்த்துட்டு என்னதான் நடந்துச்சு, ஆக்சுவலா வந்துட்டு நாங்க செக்கப்புக்காக வரும்போது கூட குழந்தைங்க வந்து ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்ல நர்ஸு கோமா அந்த பக்கம் திரும்பிக்கிறாளா. இப்ப நம்மளோட ஹீரோயினோ இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க அண்ணனோட பையன் தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு அவனும் வந்துட்டு ஷாக் ஆயிடுறானா. ஆக்சுவலா அவனை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு செகண்டும் துடிச்சிங்க இல்லையா. நான் பிரெக்னண்டா இருந்தேன், அது மட்டும் இல்லாம வயிற்றுக்குள்ள ட்வின்ஸ் இருந்தாங்க, என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா, வீட்டுல போய் வெயிட் பண்ண சொல்லிட்டு போனீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அழுகிறாளா. ஹீரோவோ வந்து எதுவும் புரியாம நின்றுட்டு இருக்கானா. ஆக்சுவலா என் வயிற்றுல இருக்கக்கூடிய 2 ட்வின்ஸ் பேபியுமே ரொம்ப ஹெல்த்தியா இருந்தா. நடந்த ஆக்சிடென்ட்ல என்னுடைய பையன் இறந்துட்டான், பொண்ணும் உயிருக்காக போராடிட்டு இருக்கா. இது எல்லாம் உன்னுடைய அண்ணன் பையனாலதான் நடந்தது. டாக்டர் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட என் பையனோட உயிரை காப்பாத்திருக்கலாம்னு சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுக. ஹீரோவோ பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கானா. ஒய்ஃப் வந்து பிரெக்னண்டா இருக்கும் போது அவளோட மடியில படுத்துட்டு தன்னுடைய குழந்தைங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பானா. என்னுடைய பையனும் வந்து கிக் பண்றான் தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல அவளோ அதை எப்படி கிக் பண்றது வந்து பையன் தான் சொல்றீங்க, பொண்ணா கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இல்ல பையன் தான், இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா உதைக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பத்தியா என்னுடைய பையன் என்கிட்ட பேசிட்டு இருக்கான், வெளியில வந்த உடனேயுமே அவனுக்கு நான் சாக்கர் கத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இதெல்லாம் கேட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க.